மணிப்பூர் பழங்குடி மக்கள் மீதான வன்முறை வெறியாட்டங்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை அமர்ந்திருக்க அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து ஏறக்குறைய 3700 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற மணிப்பூருக்கு தமிழர்கள் எதற்காக போராட வேண்டும்? மொழியாலோ, இனத்தாலோ, பண்பாட்டாலோ, கலாச்சாரத்தாலோ, சமூகத்தாலோ எந்த தொடர்பும் இல்லாத மணிப்பூரிய குக்கீன மக்களுக்கு நாம் எதற்காக போராட வேண்டும்? இன்றைக்கு மணிப்பூரிலே நடப்பதற்கு மட்டும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் போராடவில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதும் சொல்வார்கள், உடம்பிலே எங்கு அடிபட்டாலும் கண் வழுவது போல இந்த உலகத்தில் எங்கு அநீதி நடந்தாலும் எதிர்க்கிற முதல் குரல் அது தமிழ் குரலாக, தமிழ் தேசிய குரலாக, நாம் தமிழர் கட்சியின் குரலாகத்தான் இருந்திருக்கிறது. சிரியாவிலே பாதிக்கப்பட்ட போது நாம் அழுதோம், திபெத்திய மக்களுக்காக அழுதோம், ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக அழுதோம், பர்மாவிலே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அழுதோம், கண்ணீர் வடித்தோம், கதறினோம், கண்டனம் தெரிவித்தோம். இன்னைக்கு மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் நடப்பது நம்மோடு நேரடியாக தொடர்புபடுத்த முடிகிறது. மணிப்பூரிலே அதே ஆதிக்கம், எந்த ஆதிக்கம் ஈழத்தில் நடந்த அதே ஆதிக்கம் தான் மணிப்பூரில் நடக்கிறது. அந்த நிலத்தை விட்டு எப்படியாவது மணிப்பூரிய குக்கீன மக்களை, பழங்குடிய மக்களை வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த 84 விழுக்காடு காடுகளை ஆக்கிரமிக்க வேண்டும். காடுகளை அபகரித்து அந்த காட்டில் கூடிய கனிம வளங்களை அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் கொடுக்க வேண்டும். இதை ஒன்றை தவிர மொய்த்திகளுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. அங்கிருக்கிற நில அமைப்பை புரிந்து கொண்டால் அந்த பிரச்சனை என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். 84 விழுக்காடு ஃபாரஸ்ட் காடு, 84 விழுக்காடு காட்டுல குக்கீன மக்கள் 35 விழுக்காடு வாழ்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 65 விழுக்காடு மக்கள் 14 விழுக்காடு அந்த நிலப்பரப்புல வாழ்றான். அவன் என்ன சொல்றான்? எங்களுக்கு இந்த காட்டுல நாங்க போனோம், காட்டுக்குள்ள போனோம்னா அங்க இருக்கிற பழங்குடி சட்டத்தின் அடிப்படையில் எஸ்டி மட்டும்தான் அங்க நிலத்தை வாங்க முடியும், விற்க முடியும். அப்ப எங்களை எஸ்டியா அறிவிங்கதான். உனக்கு எதற்காக இடத்துக்கு போக வேண்டும்? இவன் படிச்சு முன்னேறி ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய சமூகம் மெய்த்தி சமூகம், ஓபிசியா இருக்கிறவன் எஸ்டியாக தன்னை மாற்ற சொல்றான். ஒரு உயர்ந்த சமூகமாக தன்னை கருதி கொள்ளவன் ஓபிசியா இருக்கிறவன் ஏன் எஸ்டியா மாறணும்? எஸ்டியா மாறினாத்தான் நிலத்தை வாங்க முடியும், நிலத்தை வாங்கினாத்தான் அதானிக்கு கொடுக்க முடியும், அதானிக்கு கொடுத்தாத்தான் கமிஷன் பெற முடியும். இது முழுக்க முழுக்க பாஜக நடத்துகிற வன்முறை வெறியாட்டம் என்று நாம் சொல்வதற்கான காரணம் என்ன? மொய்த்தி மொத்தமாக பிஜேபி இருக்கிறான், மொய்த்தி மொத்தமா இந்து, அத்தனை பேர் ஆர்எஸ்எஸ்ல பாஜக இருக்கிறான். நாம் பார்த்தது ஏதோ இந்த 2வது புகைப்படத்தில் நடந்து வரவனுடைய விசாரித்து பார்த்தா நிச்சயமாக அவன் ஆர்எஸ்எஸ் தான் இருப்பான், நிச்சயமா இருப்பான். ஏன்னா 100 ஆணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி மனம் அதை பார்த்து ரசிக்கிற மனநிலை சாதாரண மனிதனுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. மனித வெறி பிடித்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு மட்டும்தான் இருக்கும், மத வெறி பிடித்த அந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவில் நடந்திருக்கிறது. 2002ஆம் ஆண்டு பில்கிஸ் பானு, அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா, 6 மாத கர்ப்பிணி, 3 வயது குழந்தை, நிறை மாத கர்ப்பிணியா கூடிய பில்கிஸ் பானுடைய உறவுக்கார பெண், அவருடைய சகோதரர், அண்ணன், தம்பி என்று 17 பேர் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க. கலவரம் தீப்பற்றி எரிகிறது. கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற நம்மை யாரும் தொடமாட்டார்கள், சீண்ட மாட்டார்கள், எப்படியாவது பக்கத்து கிராமத்திலே போய் நாம் உயிர் தப்பித்து பிழைத்து விட முடியும் என்று ஓடுகிறாள். அதிகாலை விடுகிறது. பக்கத்து கிராமம், ஊர் பேர் தெரியாத கிராமம் விடுகிறாள். ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி நிற்குது ஆர்எஸ்எஸ் கும்பல். அவள் கெஞ்சுகிறா, கதறா, நான் கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணி, என்னுடைய சகோதரி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறார், விட்டுவிடுங்கள் என்று கதறுகிறார்கள். 14 பேரும் சேர்ந்து மாறி மாறி 6 மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை பாலியல் பலாத்காரம் செய்கிறான் என்றால் அவன் மனித மதவெறி பிடித்த மிருகமாகத்தான் இருக்க முடியும். பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டுமில்லாமல் இவளை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அவருடைய சகோதரிக்கு குழந்தை பிறக்கிறது. என் அன்பிற்குரிய மக்களை, கற்பனை கூட நாம் செய்து பார்க்க முடியாது. அந்த பிறந்த குழந்தையை பக்கத்துக்கிற பாறையில அடிச்சு கொண்டிருக்கிறான் ஆர்எஸ்எஸ் காரன். எவனாவது ஒருத்தன் இங்க தேச பக்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் இருப்பானா? அவன் மூஞ்சிலே நீ காரி உமிழுங்கள். உனக்கு தேச பக்தி என்றோ இல்ல இந்து என்றோ இந்தியா என்றோ சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. எது முதல்ல தேசபக்தி? தேசத்தில் வாழக்கூடிய மக்களையும் மண்ணையும் நிலத்தையும் நேசிப்பதுதான் தேசபக்தி. ஆனால் நீ மண்ணில் கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை, பழங்குடி சமூகத்தை நீ வெறுப்பாய், அவர்களை இழிவாக பார்ப்பாய், அடக்குமுறை கொண்டு அவர்கள் மீது ஏவுவாய் என்றால் அது எப்படி தேசபக்தி? அது எப்படி தேசபக்தி? ஒடுக்குகிறவன் எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அவன் அதே ஆயுதத்தான் ஒடுக்கப்படுவரும் எடுக்கிறான். ஒரு கட்டத்தில் நெருப்பை நெருப்பால் தான் வெல்ல முடியும் என்று நெல்சன் மண்டேலா சொல்றாரு. இன்னைக்கு மணிப்பூர்ல வேணா ஒரு பிரபாகரன் பிறக்காம இருக்கலாம், இன்னைக்கு இருக்கலாம். நிச்சயமாக மணிப்பூர்ல ஒரு பிரபாகரன் நிச்சயமா பிறப்பான், உன்னை எதிர்த்து நிற்பான். கேளுங்கப்பா, மணிப்பூர் நடந்தது 1970 காலகட்டத்தில் ஈழத்தில் நடந்தது.
இதே போலத்தான் எங்கள் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், நிலத்தை அபகரிக்க துடித்தார்கள். வெறுத்து வெறுத்து பார்த்த ஒட்டுமொத்த தமிழினமும் காத்திருந்தது போல தலைவர் பிரபாகரன் உருவாகினார். தலைவர் பிரபாகரனை தீவிரவாதி என்றார்கள். இன்னைக்கு மணிப்பூருக்குடி குக்கின மக்களை தீவிரவாதி என்கிறார்கள், பயங்கரவாதி என்கிறார்கள். அவர்கள் ஆயுதம் வைத்திருக்கார்கள். அவர்கள் கிறிஸ்தவ கைகூலிகள். சீனாவில இருந்து ஆயுதம் வருது. சீனாவில இருந்து ஆயுதம் வரைக்கும் நீ என்ன புடுங்கிட்டு இருந்தியா? இல்ல அதானி கால அம்பானி கால விழுந்து கிடந்தியா? உனக்கு என்ன வேலை? இந்தியாவில் தான் ராணுவம் இருக்குல்ல, 14 லட்சம் ராணுவ வீரர்கள், உலகத்தின் 2வது ராணுவம், முதல்ல மூத்த கப்பற்பட கடற்பட முப்படையும் வச்சிருக்கல. சீனாவிலிருந்து போய் ஆயுதம் வாங்கிட்டு வர்ற அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் அருணாச்சல பிரதேசத்தில் உட்காந்துக்கிட்டு டிராகன் சிக்கன் வித்துக்கிட்டு இருக்கான் சீனாக்காரன். அதை தடுக்கிறதுக்கு வக்கு இல்ல. தீபாவளிக்கு பலகாரம் சுட்டு வித்துக்கிட்டு இருக்கான் சீனாக்காரன். அதை தடுப்பதற்கு உனக்கு வக்கு இல்ல. ஆனால் பழங்குடியின மக்களுடைய இந்த வன்முறையை கண்டிப்பதற்கு 90 நாட்கள் தேவைப்பட்டிருக்கிறது பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கு. அதுவும் உச்சநீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு சந்திரசூட் அவர்கள் கண்டித்த பிறகு, நீங்கள் தடுக்கிறீர்களா இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கட்டும் என்று ஒரு நீதிபதி அவர் பதவியிலிருந்து இறங்கி வந்து மனிதநேயத்தோடு பேசிய பிறகு பாரத பிரதமர் ஐயா மோடி பேசுறாரு. அதன் பிறகு ஒவ்வொரு முதலமைச்சரும் கண்டன அறிக்கை. இந்த 2வது காணொளி மட்டும் வெளியே வரவில்லை என்றால், அந்த பெண்கள் நிர்வாணமான அந்த புகைப்படம் வெளியே வரவில்லை என்றால், இந்த பிரச்சனை அப்படியே மூடி மறைச்சிருப்பான். எப்படி தமிழ்நாட்டில் ஈழ பிரச்சனை தெரியாம நம்முடைய கடற்கரையில் உறங்கி கொண்டிருக்கிற ஐயா கருணாநிதி பார்த்து கொண்டாரோ, பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டாரோ, முத்துக்குமார் மரணத்தை காதல் தோல்வி என்றாரோ, எப்படி ஈழத்துக்காக பேசிய எங்கள் அண்ணன் சீமானை சிறைப்படுத்தி உள்ளே போட்டு அந்த போராட்டத்தை நசுக்கி ஒழிக்கிறாரோ தமிழ்நாடு துரோகி கருணாநிதி, அதே போல மோடியும் அந்த வேலையைத்தான் செஞ்சிருப்பாரு, செஞ்சாரு. அதனால தான் எங்களுக்கு வலிக்குது. இணையதளம் வளர்ந்து விட்டது. யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக் என்று, இன்ஸ்டாகிராம் என்று இணையதளம் வளர்ந்து விட்டது. இந்த காலகட்டத்திலேயே மணிப்பூர நடப்பதை தெரிய விடாம தடுக்கிறான். நான் 3 காணொளிகள் வெளியிட்டேன் யூடியூப்ல, சாட்டையில. 3 காணொளிகளும் இந்தியாவுடைய அரசாங்கத்தால் முடக்கப்படுது. மணிப்பூர் சம்பந்தமா பேச முடியாது. மணிப்பூர் சம்பந்தம் ட்வீட் போட்டா உடனே எடுக்கிறான். பேஸ்புக்ல வீடியோ பதிவிட்டா இது வயலேஷன் கண்டென்ட், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எதிராக இருக்குன்னு சொல்லி உடனடியாக தூக்குறான். ஒரு கருத்தை பேசக்கூட உரிமை இல்லை என்றால் எதற்கு ஆர்டிகல் 19? எதற்காக கருத்து சுதந்திரம்? என்ன பேச்சு சுதந்திரம்? என்ன எழுத்து சுதந்திரம்? மத்திய அரசும் அதான் செய்து, மாநில அரசும் அதான் செய்து. இல்ல இவங்க கருத்து சுதந்திரம். நாங்கள் கருத்து சுதந்திரம் காக்க வந்த காவலர்கள். அப்புறம் என்னதுக்கு எதுக்கு ஏன் மேல 7 விளக்கு போட்ட? சின்ன பைய என்ன? சின்ன பைய எதுக்கு பயப்படுற? சீமான் தம்பி என்பதால பயப்படுற. உன் மீது பயம் என்ன? ஏங்க நான் சின்ன பைய, ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன், ஒரு மெடிக்கல் ரப்பா இருந்தவன். என்னை உள்ளத்துக்கு போறதுக்கு திமுக கடந்த திங்கக்கிழமை இந்தியாவிலே பெரிய நீதிபதியா இருக்கக்கூடிய முகில் ரத்தோகியை கூட்டு போய் ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாதாடு என்றால் சீமானுடைய அரசியலுடைய சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பயப்படுறான். ஏன்? ஏறிக்கொண்டிருக்கிறான், மேல ஏறிக்கொண்டிருக்கிறான். உளமாற உள்ளார்ந்து இந்த பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எவனுக்காவது தகுதி இருக்கிறதா? காங்கிரசுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எவனுக்கு தகுதி இருக்கிறது? யாருக்கு அநீதி நடந்தாலும் தடுக்கணும். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கிறார் எங்கள் தாத்தன் வைகுந்தர். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எங்க அநீதி நடந்தால் நீ கேட்டுக்கணும். ஈழத்துக்கு நீ கேட்டியா? கேட்கல. குஜராத்துக்கு கேட்டியா? கேட்கல. கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலே பிரச்சனை கேட்டியா? கேட்கல. இஸ்லாமிய தீவிரவாதி என்றாய். அந்த இஸ்லாமியர் கைது செய்து 15 வருஷம் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறாய். நீ எப்படி மணிப்பூருக்கு போராடுவ? அப்ப என்ன? தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டை பறிக்கணும். கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டை பறிக்கணும்னா மணிப்பூர் பிரச்சனையை பத்தி பேசணும். அப்படி பேசினா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டுவான் நம்பி அரசியலுக்காக எப்படி குல்லா போட்டு ரம்சானுக்கும் பக்ரீத்துக்கும் கூழ் குடித்து குல்லா போடுவார்களோ அப்படித்தான் இந்த மணிப்பூர் பிரச்சனையை காங்கிரசும் திமுகவும் பார்க்கிறது. உண்மையிலே உளமாற உங்களுக்கு மனித நேயம் இருக்கும் என்றால், நீங்கள் உண்மையிலே மாந்தநேய வாதிகள் என்றால், மணிப்பூருக்கு கொடுத்த குரலை ஆந்திராவில் ஆந்திர காவல்துறை வந்து தமிழ்நாட்டில் கூடிய குறவர் பெண்களை திருடுனாங்கன்னு சொல்லி வழக்கு. திருடுனா நீ போடு, 387 போடு. எங்க ஐயா சேவியர் போலீஸ் இருக்காரு, 387 போடு, நாங்க பெயில் எடுத்துக்கிறோம். நீ எதுக்கு அடிக்கிற? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? விடுதலை படத்தில் நடப்பதை நாம்
கூனி குறுகினோம். இது நடந்துச்சா? இது வாச்சாத்தில நடந்தது, வீரப்பன் தேர்தல் வேட்டில் நடந்ததுன்னு நினைச்சோம். ஆனால் நம் கண்ணுக்கு முன்னாடி கடந்த 10 நாளுக்கு முன்னாடி தர்மபுரியை சேர்ந்த நம்முடைய சகோதரிகளை அந்த சகோதரி நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி பேசுகிறார். பேசுகிற பொழுது அதை பார்க்க முடியல நம்மளால. அந்த காணொலியவே பார்க்க முடியவில்லை என்றால் அவள் எப்படி துடித்திருப்பாள். அவருடைய உடைகளை உருவி அவருடைய பின்பகுதியில் லத்தியை கொண்டு ஒரு நாள் இரவு முழுக்க அடித்திருக்கிறார்கள். அவருடைய பிறப்பிலே மிளகாய் பொடியை தூவிருக்கிறது ஆந்திர காவல்துறை. தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையிலே உங்களுக்கு தெம்பம் திராணியம் இருக்கும் என்றால், உங்கள் உடம்பிலே ஓடுவது ரத்தம் என்றால், ஏன் அந்த காவல்துறையை நீங்கள் கண்டிக்கவில்லை? ஜெய்பீம் படம் பார்த்து விட்டு ஐயோ ஆகாத வகையில் அந்த படத்தை பார்த்த பொழுது நான் உண்மையிலேயே உளமாற தம்பி சூர்யா அவர்களை பாராட்டுறேன். கட்டிட்டு படுத்த தூக்கமே வரல. உங்களுக்கு தூக்கம் வராதுக்கு பொன்முடியும் செந்தில் பாலாஜி தான் காரணம். உங்களுக்கு தூக்கம் வராதுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். என் தம்பி சொன்னது போற அது இரவுல நடக்கிற வியாதி கூட இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஜெய்பீம் படம் பார்த்து விட்டு அழுத தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன் தர்மபுரியில நம்ம உங்களுக்கு ஓட்டு செலுத்திய தமிழ்நாட்டுக்கு வரி கட்டுகிற எங்களுடைய குறவர் பெண்கள் பாதிக்கப்பட்ட போது எங்கே போனீர்கள்? எதற்கெடுத்தாலும் கண்ணியம், பெண்ணியம், பெண் விடுதலை என்று பேசக்கூடிய புரட்சி பெண் கலைஞர் பெற்றெடுத்த அன்பு மகள் எங்கள் அக்கா கனிமொழி எங்கே போனீர்கள்? ஜெயராஜுக்கும் பெண்ணிக்ஸும் துடித்திருந்த மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொரோனா லாக்டவுனை மீறி சாத்தாங்குளத்தில் போய் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் வீட்டுக்கு போனீர்களே, ஏன் தர்மபுரியில 6 பெண்கள் காவல்துறையால், அதுவும் ஆந்திர காவல்துறையால் பாதிக்கப்பட்டிருக்க, ஏன் போகல? அப்போ உங்களுடைய நாடகம் என்பது பெரும்பான்மை எவருக்கானோ அவன் ஓட்டை பறிக்கணும். குறவர் ஓட்டு மொத்தம் ஒரு 30,000 ஓட்டு இல்ல 1,00,000 ஓட்டு இருக்கும். அது நமக்கு போட்டான்னு போடலாம். கிறிஸ்டியன்ஸ் ஒரு 70 லட்சம் பேர் இருப்பான், அவன் போடுவான். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை பறிப்பதற்காக அவர்கள் கூட்டம் போடுறார்கள். அவர்கள் கூட்டத்தில் ஏறி உன் கட்சியில் இருக்கிற பாலியல் வன்கொடுமை தடுக்க உனக்கு வக்கில்ல, நீ மணிப்பூருக்கு பேச வந்துட்டான்னு சொல்லி தென்காசியில மாவட்ட சேர்மனா கூடிய அக்கா கனிமொழி தமிழ்ச்செல்வி கேட்குது. கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை. இங்க பாளையங்கோட்டையில் பிரச்சனை, அங்க கரூர்ல ஒரு பெண்ணு போராட்டத்துக்கு வந்த பெண்ணு இடுப்பு பிடிச்சு கிள்ளி விட்டா, இங்க அன்பழகம் கூட்டத்துக்கு வந்த மகளிர் காவலர்களை இடுப்பு பிடிச்சு கிள்ளிட்டான் விருகம்பாகத்தை சேர்ந்தவன். அதை தண்டிக்க வக்கில்ல. இவர் ஏறிக்கிட்டு மணிப்பூருக்கு போறாராம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா, இவர் வானை ஏறி வைகுண்டம் போறாராம். இவர்கள் பேசுவது அரசியலுக்காக, நாம் பேசுவது மக்களின் உரிமைக்காக. தமிழ் தேசியவாதிகளும் சீமானும் இன வெறியர்கள் தமிழ்நாட்டு தமிழர் ஆளுன்னு சொல்லிட்டாங்க, வந்தேரின்னு சொல்றாங்க. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய தத்துவம் என்பது தமிழ்நாட்டு தமிழன் ஆளணும், ஆந்திராவை தெலுங்கன் ஆளணும், கேரளாவை மலையாளி ஆளணும், குஜராத்தை குஜராத்தி ஆளணும், ஒரியாவை ஒரியாக்காரன் ஆளணும், பஞ்சாபை சீக்கிய ஆளணும். அந்தந்த இனத்தின் விடுதலைக்காக போராடுவதால் தமிழ் தேசிய அரசியல். அதுதான் சீமானுடைய லட்சியம். அந்த நோக்கத்தில் தான் மணிப்பூரில் கூடிய பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம். தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். இதை ஐநா வரை கொண்டு சென்று இந்தியாவின் முகத்திரையை, மோடியின் முகத்திரையை கிழித்து எறிவோம். அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.